விவசாயிகளுக்கு 1,00,000 மின் இணைப்பு கொடுத்தாங்கல்ல விவசாயிகளுக்கு. அதனால திமுக ஓட்டு விடுவீங்களா? கண்டிப்பாக திமுகவுக்கு வந்து விவசாயிகள் ஓட்டு கிடைக்காது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 1,00,000 மும்முனை மின்சாரம் இணைப்பு கொடுக்கறதுங்கிறது ஒரு ரூ. 2,00,000 டிரான்ஸ்ஃபார்மரை ரூ. 8,00,000 ஊழல் லஞ்சம் மேலே பணத்தை வச்சு ஊழல் செய்கிறது, முறைகேடு செய்கிறது, லஞ்சமாக பெறுவது இதற்கு உண்டான வழிவகைக்கிறதுக்காக தான் 1,00,000 மின் இணைப்புகளே தவிர விவசாயிகள் மீது அக்கறையோடலாம் மின் இணைப்பு கொடுக்கல. எடப்பாடியார் ஆட்சியில் எடப்பாடியார் அவர்கள் மழை நீரை ஏரிகள் குளம் குட்டைகளை சேகரித்து ஏரிகள் பொதுப்பணித்துறை ஏரிகளுடைய கரையை பலப்படுத்தி மழை தண்ணியை சேமித்து அது மூலமா விவசாயத்துக்கு தண்ணியை கொடுத்தாங்க. அதுதான் இயற்கையாக முறையாக செய்யக்கூடிய பாரம்பரியான பாசன முறைகளை தவிர மும்முனை மின்சாரம் கொடுக்கறது அரசாங்கத்துக்கு மின்சாரத்துறைக்கு 1,50,000 கோடி வந்து கடன் இருக்குது. ஊழியர்களுக்கு மின்துறை அலுவலர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு முடியாத மின்சாரத்துறையில் இலவசமாகவோ தட்கல்லையோ 1,00,000 மின்சார இணைப்பு கொடுத்தது கண்டிப்பாக வந்து அவங்க ஊழல் செய்யறதுக்கு முறையீடு பண்ணுறதுக்கு தான் தவிர விவசாயிகள் மீது அக்கறை கிடையாது. எங்களுக்கு இரிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாசன முறை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமாக மழை தண்ணி ஏரி பாசனம் ஆற்று பாசனம் இதை முறைப்படுத்தணும். இந்த 5 ஆண்டு காலத்தில் நீர் மேலாண்மையை திமுக ஆட்சி கோட்டை விட்டது. எடப்பாடி ஆட்சியில் வந்து ஏரிகள் குளங்கள்லாம் கரையை பலப்படுத்தி தண்ணி கொடுத்தாங்க. இவங்க எதுவுமே செய்யலை. 1,00,000 கோடி மின் இணைப்பு கொடுத்தா பூமியில் தண்ணி இருந்தால் தானே ஆப்பையில் இருந்தால் தானே சோறு வர்றதுக்கு ஒன்றுமே இல்லையே. நிலத்தடி நீர் மட்டும் குறைஞ்சிட்டே போகுது. உப்பு சௌரமாக மாறிட்டு இருக்கு தண்ணி தன்மை. அது நிலத்தில் பாய்ச்சினா எப்படி கொண்டு வர முடியும்? விவசாயிகளை ஒடுக்கி விவசாயிகளை அழித்து விவசாயிகளுடைய சொத்துக்களை அபகரிக்கணுங்கிறது தான் திமுக ஆட்சியுடைய அஜெண்டா. பல இடங்களில் திமுகவுடைய அமைச்சர்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க, அபகரிச்சிருக்கிறாங்க. நிறைய இடங்கள் அபகரிச்சிருக்கிறாங்க. புலியூர் கிராமத்தில் ஒரு பெரிய திமுக அமைச்சர் ஒருத்தர் வந்து சூரிய ஒளி பவர் பிளான்ட் போட்டுருக்கிறார். அதே மாதிரி இங்கே தீவலூர் தாடலூர் சாத்தூர் கிராமத்தில் நிலத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க. 15 லட்சம் ரூபாய் ஏக்கர்னு சொல்லிட்டு விவசாயிகளுடைய அடி வைத்து அறுத்து நிலங்களை அபகரிச்சிட்டு இருக்கிறாங்க திமுக அமைச்சர்கள். இதெல்லாம் நிறைய ஊழல் பண்ணுறதுக்காக ஒரு யுக்தி. அதனால் விவசாயிகள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. எங்களுடைய பாரம்பரியமான தண்ணி பாசன முறை தான் எடப்பாடியார் கொடுப்பார். அவருக்கு தான் எங்களுடைய ஓட்டு.